அவங்க எடுத்தவொடனே வந்து நேரடியாக மத பிரச்சனைக்கு வாங்கன்னு கூப்பிடுற வழக்கம் அவர்களுக்கு கிடையாது. அவங்க யோகா செய்ய வாருங்கள். நம் மதம் எவ்வளவு புனிதமானது தெரியுமா? நம் பண்பாடு எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? அப்படின்னு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி, பிரெயின் வாஷ் பண்ணி, பிரெயின் வாஷ் பண்ணி இதற்கு எதிரானவர்கள் எல்லாரையுமே நம்ம ஒழிச்சு கட்டணும். அப்படின்னு சிலம்பாட்டம் கத்துக் குடுக்குறோம்னு ஆரம்பிச்சு, துப்பாக்கி பயிற்சி வரைக்குமே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இந்துத்துவ குண்டர்களை உருவாக்குகிற முயற்சி நடக்கிறது. அப்ப இந்த போக்கு வந்து என்ன ஆயிருச்சுன்னா, ஊடுருவலாக மாறுகிறது. இப்ப பல இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்ல. அதாவது இந்தியாவிலேயே வந்து 80% இளைஞர்கள் வந்து புதிய வேலை வாய்ப்பை பெற முடியாம 45,00,00,000 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. இந்த 45,00,00,000 பேர்ல 5,00,00,000 பேரை கலவரக்காரர்களாக மாற்றினால் கூட, அல்லது 50,00,000 பேரை கலவரக்காரர்களாக மாற்றினால் கூட, நீங்க ஒரு ஊர்ல அமைதியா வந்து 1,00,00,000 பேர் வசிக்கிற ஊர்ல, ஒரு 1000 பேர வந்து ரவுடிகளா மாத்திட்டீங்கன்னா, அவன் கடைய உடைச்சுருவான். வன்முறைய வந்து கட்டவிழ்த்து விட்டீங்கன்னா, அவன் வந்து பல பொருட்கள ஓடிருவான். இப்ப நீங்க கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பல இஸ்லாமியர் கடைகளைலாம் உடைச்சு, நொறுக்கி, பிரியாணி அண்டாவெல்லாம் தூக்கிட்டு ஓடி போய்ட்டாய்ங்க. அவன் அகண்ட பாரதம் என்பது அவனுக்கு எதிர்கால லட்சியம். அண்டா பிரியாணி என்பதுதான் நிச்சயம்ங்கிற மாரி உள்ள புகுந்து தூக்கிட்டு போனாய்ங்க. ஆனா, இங்க என்ன நடக்குது அப்டின்னா, இந்த கோட்பாட்டை வந்து புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை